ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு லேயராக பரோட்டா தாங்க. இந்த பரோட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பரோட்டாவுக்கு என்ன தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? ஆட்டுக்கால் பாயா. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடுங்க பரோட்டாவும் ஆட்டுக்கால் பாயாவும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நோன்பு திறந்தோன்னா டெய்லி ஸ்நாக்ஸுக்கு பதில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டின்னராக செஞ்சு கொடுங்க. நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்த ஆட்டுக்காலும் லேயரான கோதுமை பரோட்டாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பரோட்டாவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயும் உப்பு எல்லா பக்கமும் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்ச மாவு நல்லா ரொம்ப நேரத்துக்கு ஊற விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. இது மேலே மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு நம்ம ஆட்டுக்கால் பாயா செஞ்சுட்டு வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா கடையிலே வந்து நம்ம வாட்டி சுத்தம் பண்ண கால் தான் வாங்கியிருக்கோம். இதையுமே நம்ம சுத்தம் பண்ணணும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு இது போல் கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா அந்த நெருப்பில் வாட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த புகையெல்லாம் வந்து கறி கறியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம இது போல் சுரண்டி எடுத்துடணும். இது கூடயே போட்டு நம்ம வேக வச்சோன்னா அது ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அதனால் இதை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சின்ன சின்ன முடிகள் இருந்தால் கூட நம்மளே சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறலாம். அதனால் நல்லா இது போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவிக்கோங்க. நீங்கள் மற்ற இடத்துலாம் கூட முழுசாக வாங்கிக்கலாம். இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, பூட்ஸ் மாதிரி, இந்த இடத்த வந்து 2ஆக கட் பண்ணியே வாங்கிக்கோங்க. கட் பண்ணி வாங்கிட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆட்டுக்காலில் மெயினான இடம். இது நல்லா 2ஆக வகுந்துட்டு இது போல் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கால் எல்லாத்தையுமே கழுவி எடுத்துட்டேன். இதை இப்போ குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இன்னும் சின்ன சின்ன பீஸாக கூட நீங்கள் வெட்டி வாங்கிக்கலாம். நான் வந்து வீடியோவில் காமிக்கணுன்றக்காக இது போல் பெரிய பீஸாக வெட்டி வாங்கியிருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாதி உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கால் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இது நல்லா கலந்துட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம். நம்ம வந்து ஒரு 3/4 வேக்காடு தான் இப்போ வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு 3 விசில் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க. அப்போ தான் கால் வந்து நல்லா வெந்து வரும். இப்போது குக்கரில் விசில்லாம் வந்து ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து கால் நல்லா வெந்திருக்கு. ஆனால் இன்னும் குழையணும். அதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்த்துட்டு தான் வேக வைக்க போகிறோம். ரொம்ப வேகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் விசில் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை குழைய விட்றதுக்கு இது கூட உப்பு மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 4-5 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறதுல காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் மிளகுத்தூளும் தான் நமக்கு காரம் கொடுக்க போகிறது. அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கூட நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறையா புதினா இலை சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பத்தாட்டினா கடைசியில் சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறலாம். இது கூட பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முழுசாக வேறு சேர்த்துருக்கோம். அதனால் இது கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட சின்னதாக ஒரு பிரியாணி இலை, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து நம்ம கால் வேகும்போது சேர்த்தோம். இப்போ வந்து இந்த மசாலாக்கெலாம் சேர்த்து பத்தாது. அதனால் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இதில் வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் வந்து நல்லா பஞ்சாக வேக தான் அதில் இருக்கிற சாறு சத்து எல்லாமே வந்து குழம்புல இறங்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தாளிக்க போகிறது இல்லையா, அதனால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் விசில் போட்டுடலாம். நல்லா ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பாதாம் பருப்பு வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 முந்திரி மட்டும் ஊற வச்சுருக்கேன். இதை தோலை உரிச்சிட்டு நம்ம தேங்காய் கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் பாயாவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாதாம் முந்திரி உரிச்சதை சேர்த்துட்டு
நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சுட்டு நல்லா 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா பஞ்சு போல் ஆட்டுக்கால் வெந்திருக்கு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த குக்கர் பத்தாது, நம்ம நல்லா தேங்காய் சேர்த்துட்டு கொதிக்க விடணும். அதனால் இந்த குழம்பு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வட்டம் ஆட்டுக்கல்ல இந்த எலும்பெல்லாம் கூட நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே எலும்பெல்லாம் மென்று சாப்பிட்ற அளவுக்கு அப்படி வெந்துருச்சு. இப்போ குக்கரில் வச்ச ஆட்டுக்கல்லை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்துட்டு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு பார்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவோட அளவு உங்களுக்கு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் பத்தாட்டினா இன்னும் ஒரு 4 பச்சை மிளகா கூட நீங்கள் கீரி சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, அதனால் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, தேங்காய் முந்திரி பேஸ்ட்டோட பச்சை வாடை போகணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இந்த மிளகுத்தூள் கூட நான் ஜீரகமும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த குழம்பு கொதிக்கக்குள்ளே நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, பரோட்டாவும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். மைதா மாவுனா நீங்கள் அப்படியே எடுத்து பரோட்டா மாதிரி வீசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கோதுமை மாவு வீசுறதுக்கு வராது. நம்ம நைஸாக பரத்திட்டு தான் நம்ம மடிச்சுக்கிறணும். நீங்கள் ரிப்பன் மாதிரி மடிச்சுக்கிறலாம், இல்லை 4 பக்கமும் மடித்து போட்டு கூட நம்ம ஸ்கொயராக சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கிறலாங்க. இப்போ நல்லா பரத்தியாச்சு. இதில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இதே மாதிரி நம்ம விசிறி மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இப்படி இழுத்துட்டு மறுபடியும் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ லேயர் வந்திருக்குன்னு இதிலே தெரியும். இன்னொன்று உங்களுக்கு நான் மடித்து காமிக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்க முடியுமோ மாவு தொட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா எண்ணெய் குளிர சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், லேயர் நல்லா பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டே தடவிக்கலாம். இப்போ எண்ணெய் தடவியாச்சு. இதேமாரி நீங்கள் இது போல் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா நிறைய அடுக்கடுக்காக வரும். இல்லை நீங்கள் கத்தி வச்சு கூட நீளமாக கோடு போட்டுட்டு அப்படியே நீங்கள் எடுத்து நூல் பரோட்டா மாதிரி கூட செய்யலாம். இப்போ இந்த மாதிரி மடிச்சிட்டேன். இதை அப்படியே ரோல் மாதிரி பண்ணிவிட்டு சுருட்டி வச்சுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எந்த விதமாக மடிக்க தெரியுமோ அது போல் நீங்கள் மடிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாமே மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா தேய்ச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி தடவி வைக்கும்போது மறுபடியும் நல்லா மாவு ஊறி இருக்கும் இல்லையா, அதனால் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் எல்லா மாவுகளையும் இது போல் அடுக்கடுக்காக சுருட்டி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம மடித்து எடுத்தாச்சு. தோசைக்கல்ல சூடானதுக்கப்புறம் நல்லா நைஸாக அது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா கல் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது போல் நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போதே உங்களுக்கு லேயர் தெரியுது பாருங்கள். நம்ம சப்பாத்தி எப்போவும் சுடுவோம் இல்லையா, அதே போல் தான். ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல வெறுமனே இந்த பரோட்டாவை போட்டுருங்க. 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் லைட்டாக ஊற்றுனீங்கனாக்கா நல்லா லேயராக பிரிந்து சூப்பராக வரும். உங்களுக்கு தேய்ச்சதுலேயே தெரியும் பாருங்கள் லேயர் வந்திருக்கிறது. அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம சுட்டு எடுக்கும்போது நல்லா அடுக்கடுக்காக வந்துடும். இப்போ கல் சூடாயிடுச்சு. நம்ம போட்டுட்டு 2 பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் நீங்கள் பரோட்டா அது மாதிரி செஞ்சு எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு பரோட்டா மாதிரி இது ரொம்ப வேகமாக அடிச்சிங்கன்னா அந்தளவுக்குலாம் உங்களுக்கு நிற்காது, உதிரியாக உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக அடிச்சுக்கோங்க. ஏன்னா மைதா மாவு ரப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ தட்டினாலும் அப்படியே இருக்கும். கோதுமை மாவு அப்படி கிடையாது. ரொம்ப வேகமாக தட்டினீங்கன்னா அப்படி நொறுங்கி போயிடும். அதனால் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு ரொம்ப தட்டணும்னு கூட அவசியம் கிடையாது. அதனால் லைட்டாக தட்டி எடுத்திங்கனாலே போதும், நமக்கு பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ எல்லா பரோட்டாவும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. குழம்புமே நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். காலைல நல்லா பஞ்சு போல் நல்லா குலைவாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நான் ரொம்ப எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிட்டு
கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. மிளகு காரம் உங்களுக்கு பத்தாட்டினா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகு காரம் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு பாயா ரெடி ஆகிடுச்சு. நம்ம காரம் கம்மியாக வச்சுருக்கறனால இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றா இருந்தால் இந்த காரம் வந்து உங்களுக்கு பத்தாது. அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் காரம் சேர்க்கணும். காரம் கம்மியாக வச்சு சாப்பிட்றவங்க சாப்பாட்டுக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாங்க. சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காயெலாம் சேர்த்து ஆட்டுக்கால் குழம்பு, பாயா ரெசிபி எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குங்க. ப்ளேலிஸ்ட்டில் மட்டன் ரெசிபீஸ்னு கொடுத்துருக்கேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஆட்டுக்கால் குழம்பு ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ லேயர் லேயராக கோதுமை பரோட்டாவும் பாய் வீட்டு ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டான ரெசிபி. குழந்தைங்களதே பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பை மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.